ஹரி டைரக்ஷன்ல நம்ம விஷால், பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் ரத்னம். இந்த படத்தை ஏப்ரல் 26 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. நம்ம விஷாலுக்கு மார்க் ஆண்டனி ஹிட் ஆன அளவுக்கு 1% கூட ஹிட் ஆகல இந்த ரத்னம் படம். ரத்னம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 24 இந்த ரத்னம் படத்தை அமேசான் பிரைம்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பிரீமியர் பண்ண போறாங்க. அடுத்ததா ஸ்டார் இலான் டைரக்ஷன்ல நம்ம கவின் லீட நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தை மே 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே படத்துக்கு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஃபைனலா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸா ஹிட் ஆக போகுது. இந்த ஸ்டார் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூன் 14 இந்த ஸ்டார் படத்தை அமேசான் பிரைம்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பிரீமியர் பண்ண போறாங்க. அடுத்து ஆவேஷம் நம்ம மலையாளம் சினிமால ரீசெண்டா தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகி பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கிற படம். இந்த படம் 150 கோடி மேல கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஃபஹத் ஃபாசிலுக்கும் இந்த படம் நல்லாவே பேர் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி ஆவேஷம் படத்தை மலையாளம் வெர்ஷன்ல மட்டும் அமேசான் பிரைம்ல பிரீமியர் பண்ணிட்டாங்க. இந்த மே மாசம் முடியறதுக்குள்ள இந்த ஆவேஷம் படத்தை தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்லயே பிரீமியர் பண்ணிடுவாங்க. அடுத்து அரண்மனை 4 நம்ம சுந்தர் சி டைரக்ஷன்ல ராஷி கண்ணா, தமன்னா, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படம் நம்ம தமிழ் சினிமால இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. இந்த அரண்மனை 4 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை இன்னும் இந்தியாவில் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட்லி நம்ம அமேசான் பிரைம் வாங்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஓவர்சீஸ்ல 10 கோட்டா இந்த அரண்மனை 4 படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கிட்டாங்க. வர ஜூன் 1 வீக்ல இந்த அரண்மனை 4 படத்தை இந்தியாவில் அமேசான் பிரைம்லையும் ஓவர்சீஸ்ல 10 கோட்டால பிரீமியர் பண்ண போறாங்க.